ஒரே ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, "அத்தீனு அன்-நஸீஹா." இன்னைக்கு சொல்றாங்களே, தீன்னு சொல்லிட்டு. எல்லாமே தீனுக்குள்ள அடக்கமா இல்லையா? ஆ? தீனுக்கு வெளியில ஏதாவது இருக்குதா? ஆ? தீன் தீனுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீன்னா என்ன? தீன் என்று சொன்னால், தீன்னா அவங்க சொல்லுவாங்க தொழணும், நோன்பு வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீன் என்பது ஒண்ணே ஒண்ணு தான். அது என்னது? அன்-நஸீஹா. அத்தீனு அன்-நஸீஹா. நசீஹத். நசீஹத்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நசீஹத்னா என்னது? அட்வைஸ். அறிவுரை. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, லிமன்? தீன்னா அட்வைஸா? அறிவுரையா? யாருக்கு போய் அறிவுரை சொல்றது? யாருக்குன்னு கேட்குறாங்க. யாருக்கு போய் நாங்க அறிவுரை சொல்றது? அறிவுரைன்னா என்ன? நல்லது சொல்றது தானே. இன்னொரு வார்த்தையில சொன்னா, அவங்களுக்கு தேவையான நல்லத சொல்லிக் குடுக்குறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லில்லாஹி அல்லாஹ்வுக்கு, வலி ரசூலிஹி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன செய்யணுமா? அப்புறம் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்? ரசூலுக்கு. அப்புறம் யாருக்கு? வலி ஆம்மத்தில் முஸ்லிமீன் பொது முஸ்லிம்களுக்கு. வலி ஹாஸத்திஹிம் அவர்கள்ல முக்கியமானவர்களுக்கு. வலி அயிம்மத்திஹிம் அவங்கள்ல தலைவர்களுக்கு, இமாம்களுக்கு. எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமா? அறிவுரை. இன்னொரு வார்த்தையில சொன்னா நல்லத சொல்லணும். நல்லது. அப்ப என்னது நல்லது சொல்றதுன்னா, இப்போ சாதாரணமா நம்ம நசீஹத்துன்னு சொன்னா ஒருத்தவங்க வந்து தப்பு பண்றாங்க. ஒருத்தர் வந்து தப்பான வழியில போறாரு. அவர கூப்ட்டு உட்கார வச்சு, "இது தப்புப்பா, செய்யக்கூடாது." நசீஹத் செய்றது. அதானே நசீஹத் செய்றதுன்னுவாங்க. அப்ப இதுல வந்து அல்லாஹ் என்ன தப்பு பண்றான்? அல்லாஹ்க்கு என்ன போய் அப்ப அதுக்கு என்ன விளக்கம் குடுப்பாங்கன்னா, நாம வந்து ஒருத்தருக்கு வந்து நசீஹத் செய்றோம்னா, நாம எந்த அர்த்தத்துல, எந்த எண்ணத்துல நம்ம நசீஹத் செய்றோம்? அவரு நல்லா இருக்கணும். உண்மையான அட்வைஸ்னா அது என்னதான்? அவங்க நல்லா இருக்கணும். அந்த எண்ணத்துல பேசுறது தான் என்னது? நசீஹத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீன் என்பது நசீஹத்து தான். அப்டின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். என்னது? நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். யார் நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும்? அல்லாஹ் நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். அல்லாஹ் நல்லா இருக்கணும்னா என்னது? அல்லாஹ் சந்தோஷப்படணும். அல்லாஹ் கோவப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். இப்ப தீன். இது தீன்றது கரெக்ட்டா விளங்குதா?